ஏன் அக்கா, எப்படிக்கா இருக்க? எப்பக்கா ஊருக்கு வர? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுக்கா. நானா அக்கா, ஏதோ இருக்கேன். இவர் வேற பிசினஸ்னு அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு. இதுக்கு ரெண்டையும் வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இந்த பெரிய பையன் நரேன் இருக்கானே, ரொம்ப சமத்து, எது சொன்னாலும் கேட்டுக்கும். ஆனா இந்த சின்ன பையன் சூர்யா, அக்கா எதையும் உடைச்சிட்டானுங்க போலக்கா. ஒரு நிமிஷம் இருக்கா, வந்து கூப்பிடுறேன். சூர்யா, இப்ப என்னத்தடா உடைச்ச? அம்மா நான் பண்ணலம்மா, அண்ணாடாமா தட்டி விட்டான். ஏன்டா படிக்கிற பிள்ளை மேல போய் சொல்ற? நீ தான் உடைச்சப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா எடுத்து வை எல்லாத்தையும். சரிங்கம்மா. அண்ணா நீ தானே தட்டி விட்ட, அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டே இருந்தேன்லக்கா, இப்பயும் போய் எதையோ போட்டு உடைச்சிருக்காங்க்கா. இவன் வந்ததுல இருந்து எனக்கு ஒரே வேலைக்கா. பேசாம நரேனோடயே நிறுத்தி இருந்திருக்கலாம். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சூர்யா, பால ஓரமா வை. நரேன், சூர்யா, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்க, கோயிலுக்கு போகணும். பால ஓரமா வைடா. ஓகேம்மா. சொன்னது 2 பேருக்கும் காது கேட்டுச்சா? 2 பேரும் சீக்கிரமா காஃபியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புங்க, போலாம். ரெண்டு பேரும் நல்லா வேண்டிக்கோங்க. இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். எது நினைச்சாலும் நடக்கும். புரிஞ்சுச்சா? ஓகேம்மா. என் 2 குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கணும் கடவுளே. கடவுளே நான் பெரிய டாக்டர் ஆகணும். கடவுளே எங்க அண்ணா எல்லாம் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எங்க அம்மா பாசம் எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கும். நரேன்மா, நானும் தம்பியும் டென்டல் அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்துடுறோம். வந்து கதவு முடிக்கோ. ஓகே மேம். எங்கேயும் வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஓகேம்மா, பாய். மச்சான் கவுண்ட் ஆஃப் 3டா. தெரியும்டா. அரசு, நீ இந்த ஊருக்கு வேணா மாசா இருக்கலாம், ஆனா உசுருக்கு பயப்படாத. ஏன் முன்னாடி நீ தூசுடா. மச்சான் எப்படி நடிச்சேன்டா? அந்த போனை கொடு மச்சான், போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாடா. ஏய், செமையா பண்ணிருக்கியடா சூர்யா.
டேய் தம்பி, யாரா நீ? வலிகிளி மாறி வந்துட்டியா என்ன? நான் எங்க வீடு தானே நான் இங்க இருந்துச்சு, உங்க வீடு எப்படி இங்க வந்துச்சு? டேய் தம்பி, என்னடா சொல்ற? வீடு கிடு மாறி வந்துட்டியா என்ன? இது எங்க வீடுடா. என்னது நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா? அண்ணா அண்ணா அம்மா வேற வெளியே போயிருக்காங்கண்ணா, அவங்க வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்னை ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எது தொலைஞ்சு போயிட்டியா? மச்சான் இங்க வந்து பாரேன், பால் டப்பா மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். என்னது பால் டப்பா மாதிரியா? யாரா அவன்? நரேன்? டேய் வாடா இங்க வாடா. டேய் என்னடா ஆச்சு? டேய் அது பேய்டா. பேயா? டேய் என்னடா ஆச்சு? டேய் 12 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன எங்க அண்ணன்டா அவன். அப்படியே வந்திருக்கான்டா. மச்சான் என்ன சொல்ற? நிஜமாடா, நான் உனக்கு போட்டோ காட்டியிருக்கேன்ல, இங்க பாரு. இது நானு, இது எங்க அண்ணன் நரேன்டா. இது சூர்யா என் தம்பி. இவன் போட்டோ எப்படி உங்களுக்கு அடிச்சிச்சு? டேய் நான் தான்டா சூர்யா. என்னது நீங்க தான் என் தம்பியா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே. என்னடா இது? டேய் மச்சான், இவனை பார்க்க பேய் மாதிரிலாம் தெரியல, வா என்னன்னு பேசி பார்ப்போம். சரி வா. ஏய் நீ அங்கேயே இரு, நானே வரேன். டேய் இவன் அப்படியே பாக்குறதுக்கு எங்க அண்ணன் நரேன் மாதிரி தான்டா இருக்கான். ஆனா இவன் தான் எங்க அண்ணன், எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. டேய் உன் பேர் என்ன? நரேன். இரு இரு, உங்க அம்மா பேர் என்னடா? கீதா. கீதாவாம்டா. உங்க அம்மா பேர் என்ன? டேய் கீதா தான்டா, உனக்கு தெரியாது? இரு இரு, இன்னைக்கு டேட் என்ன? Feb 12, 2012. மச்சான் பாத்தியா, 2012ன்னு சொல்றான். டேய் அதுதான்டா எங்க அண்ணன் தொலைஞ்ச டேட்டு. என்னடா சொல்ற? கன்ஃபார்ம் இவன் உங்க அண்ணன் தான், கன்ஃபார்ம். டேய் இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு என்னை கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எதனா பண்ணுவோம். டேய் ஒரு ஐடியா. நம்ம ஏன் ஆனந்த் சார் கிட்ட போய் பேசக்கூடாது? யாரு அவரு? ஏற்கனவே அவருக்கும் எனக்கும் காலேஜ்ல ஆகாது, வேற ஆளே கிடைக்கலையாடா உனக்கு? எனக்கு என்னமோ அவர் தான் இதுக்கு கரெக்டான ஆளா இருப்பாருன்னு தோணுதுடா. அவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது கரெக்ட் தான், கால் பண்ணி பாரு எங்க இருக்காருன்னு. சரி இரு, நான் அவருக்கு கால் பண்ணி கேக்குறேன். Hey Surya, long time. How are you? சார் இன்னைக்கு நீங்க அவைலபிளா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுக்கு வாங்க சூர்யா, பேசலாம். ஓகே சார், நாங்க வரோம். தேங்க்யூ சார். டேய் மச்சான், இவர் வீட்டுக்காடா? காலேஜ் படிக்கும் போதே ஸ்ட்ரிக்டா இருப்பாருடா அவரு. டேய் நமக்கு வேற வழி இல்ல மச்சான், இவரை பார்த்து தாண்டா ஆகணும். டேய் 403 இங்க இருக்குடா. டேய் மச்சான், நல்லா தெரியுமா இந்த இந்த வீடு வீடு தான். இருடா. சார் சார். ஹாய் சார். Hey Surya, please welcome. I'm waiting for you. Come in, come in. சூர்யா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஆமா சொன்னீங்க. சார் சொல்லுங்க. வாங்க உள்ள வாங்க பேசலாம். சொல்லுங்க சூர்யா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. சொல்றேன் சார். ஆனா இதை நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அண்ணன் தொலைஞ்சு போயிட்டான். அவன் தான் சார் இவன். Are you joking? மச்சான் நான் சொல்லல, இவர் நம்ப டேய், மாட்டார். சும்மா இருடா. இன்னும் உன்னை கூட வச்சு நான் சுத்திட்டு இருக்க நீ. நான் அப்பவே வேணான்னு சொன்னேன்ல, பாரு வர. டேய் கம்முன்னு இருடா, நமக்கு வேற வழி இல்லடா. போடா. நான் சொன்னேனே சார், இதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா 2012 பிப்ரவரி 12 அன்னைக்கு நானும் அம்மாவும் டென்டல் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெளியே கிளம்பினோம். அன்னைக்கு தான் நாங்க நரேனை கடைசியா பார்த்த நாள். அன்னைக்கு டென்டல் அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தப்ப நரேனை காணோம். நானும் அம்மாவும் அக்கம் பக்கம் எல்லாம் போய் விசாரிச்சோம். ஆனா யாருமே நரேனை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அன்னைக்கு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எப்படி தொலைஞ்சு போனானோ அதே மாதிரி வந்து நிக்கிறான். இதுதான் சார் நடந்துச்சு. Unbelievable man, you are talking about a time travel. இப்போதான் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கன்ஃபார்மே பண்ணல, அதை பத்தி தான் நீங்க பேசிட்டு போல் இருக்கு.
இது டைம் ட்ராவலா என்னன்னு தெரியல. ஆனா 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இவன் வந்திருக்கான். இது என்னன்னு கண்டுபிடிக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் சார். இவனை எப்படியாவது பாஸ்ட்டுக்கு அனுப்பணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா டைம் ட்ராவல் மாதிரி தான் தெரியறது. பட் டைம் ட்ராவல் ரெக்வயர்ஸ் அ மீடியம். ஸோ அது கொஞ்சம் எனக்கு என்னன்னு புரியல. லெட் மீ டாக் டு யுவர் பிரதர். டேய் அண்ணா இங்க பாரு. சார் கிட்ட போய் நீ எப்படி இங்க வந்த, என்ன நடந்துச்சுன்னு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லு. அப்பதான் உன்னை அம்மா கிட்ட அனுப்ப முடியும். சரி சூர்யா. யூ ஆர் நரேன் ரைட்? எஸ். நரேன், பயப்படாதீங்க. எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது தெளிவாக என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு டேக் பேக் ஹோம். வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போ திடீர்னு வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்துச்சு. எடுத்து பார்த்தா இங்கே வந்துட்டேன் சார். கல்லா? என்ன கல்? அந்த கல்லை நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். அப்போ அதை என்கிட்ட கொடு. அப்போ தான் அதை வச்சு நான் ரிசர்ச் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. மச்சான் உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை உங்க அண்ணனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரோ? டேய் நீ வேற ஏன்டா சீரியஸ்னஸ் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நானே என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். விடு மச்சான். மச்சான் சார் வராரு. சூர்யா, நான் அவர்கிட்ட நல்லா டீட்டெயிலாக பேசிட்டேன். ஸோ இதுதான் அந்த மீடியம் நினைக்கிறேன். இதை வச்சு தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. பட் ஐ நீட் சம் மோர் டைம் டு டூ சம் மோர் ரிசர்ச் ஆன் திஸ். ஐ வில் கெட் பேக் டு யூ. ஷூர் சார். எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோங்க. ஆனா சீக்கிரம் சொல்லிடுங்க. என்ன மச்சான்? டேய் மூட்றோம். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். மச்சான் சார் தான் ஃபோன் பண்றாரு. இரு பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ சூர்யா, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஆன் திஸ். நம்ம நினச்ச மாதிரி இது டைம் ட்ராவல் மாதிரி தான் தெரியறது. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஐ நீட் டு மீட் யுவர் பிரதர் அகெயின். வீட்டில் இருக்கீங்களா? நாங்க இங்க பக்கத்துல தான் கடையில இருக்கோம். ஒரு 30 மினிட்ஸில் நான் வந்துடுறேன். நீங்களும் ஒரு 30 மினிட்ஸில் வந்துட்டீங்கன்னா பேசிடலாம். ஓகே சார், பாய். யப், தேங்க்யூ. டேய் நான் என்னைக்கோ ஒரு நாள் பண்ண தப்புக்கு இப்ப பாத்தியாடா எவ்வளவு குழப்பம். என்னடா மச்சான் உன் பிரச்சனை? இவ்வளவு நாள் உங்க அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இப்ப வந்துட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டேய் யாருன்னு பாரு. ஹலோ, ஹாய். வாங்க சார். சூர்யா, we need to talk. There is something serious. ஷூர் சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார், இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? சூர்யா, நம்ம நினச்ச மாதிரியே இது டைம் ட்ராவல் தான். 2012 ஒரு ஆஸ்ட்ராய்டு பூமியை பாஸ் பண்ணி போயிருக்கு. அதில் உடஞ்ச பீஸ் ஒன்று பூமி நோக்கி வந்திருக்கு. நாசா ரிப்போர்ட் பிரகாரம் அது பூமி நோக்கி வரும்போது அட்மாஸ்பியர்லேயே எரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி அது முழுசாக எரியாமல் அதுலேருந்து ஒரு பீஸ் ப்ராபப்ளி உன் பிரதர்கிட்ட கிடச்சிருக்கும். அதை வச்சு தான் 2012 இந்த டைம் பீரியடுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஒரு ஆஸ்ட்ராய்ட் பீஸை வச்சு எப்படி டைம் டிராவல் பண்ண முடியும்? நம்புற மாதிரியே இல்லை சார். குட் கொஸ்டின் சூர்யா. பட் தியரிட்டிக்கலி அந்த ஆஸ்ட்ராய்டு ஒரு வார்ம் வழியாக வந்ததுனால ஒரு டைம் வேரியண்ட்லேருந்து இன்னொரு டைம் வேரியண்ட்டுக்கு வரதுக்கான சக்தி அதுக்கிட்ட இருக்கு. ஓ ஓகே. அந்த கல்லுக்கு டைம் ட்ராவல் பண்ணுற சக்தி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு தான் நமக்கு தெரியாது. பட் உன் பிரதர் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அவர்கிட்ட பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேர் இஸ் நரேன்? ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். இங்க தான் எங்கேயோ இருந்தான் சார். இதோ கூப்பிடுறேன். நரேன், நரேன் சூர்யா, கூப்பிட்டியா? இங்க வா, சார் உங்ககிட்ட பேசணுமா?
உட்காருடா. நரேன், இந்த கல்லை எடுத்து தான் நீ டைம் டிராவல் பண்ணி வந்தேன்னு தெரியும். ஆனா எப்படி யூஸ் பண்ணி வந்த நீ? எனக்கு சரியா தெரியல சார். ஆனா அந்த கல்ல கொஞ்சம் மண் இருந்துச்சு. இப்படி தட்டி விட்டா இங்க வந்துட்டேன் சார். பிரில்லியன்ட். ஐவ் காட் இட் சூர்யா. இந்த கல்லை ஸ்வைப் பண்ணி தான் டைம் டிராவல் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணா பாஸ்ட்டுக்கும், ரைட்ல ஸ்வைப் பண்ணா ஃபியூச்சருக்கும் வர மாதிரி இருக்கு. சூப்பர் சார். அப்ப இவனோட டைம் பீரியடுக்கு அனுப்பிடலாம்ல? ஷோர். அப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னத்த ப்ராசஸோ. சார் தண்ணி. நோ தேங்க்ஸ். ரைட்டு விடுங்க. நரேன், இந்த கல்லை லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணு. ஐ ஹோப் யூ வில் கெட் பேக் ஹோம். நரேன், ஒரு நிமிஷம். நீ பாஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சின்ன வயசுல இருந்தே நான் எது பண்ணாலும் அம்மா என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீ எது பண்ணாலும் உன்னை பாராட்டுவாங்க. அதனாலேயே எனக்கு உன்னை பிடிக்காம போயிடுச்சு. ஒருவேளை அண்ணா இல்லாம இருந்தா அம்மாவோட மொத்த பாசமும் நமக்கு கிடைக்குமோன்னு நான் நினைச்சேன். அதனால தான் அன்னைக்கு கோவில்ல சாமி கும்பிடும் போதும் அண்ணா இல்லாம போயிடணும்னு நான் தான் வேணேன். ஆனா நீ போன அப்புறம் நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான்டா தெரியும். இதை என் ஞாபகத்தமா வச்சுக்கோ. ஆனா இன்னைக்கு இந்த எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நரேன். I'll miss you. பாய். சார், அவன் கரெக்டான டைம் பீரியடுக்கு தான் போயிருப்பானா? நாட் ஷுர், பட் லெட்ஸ் ஹோப் ஸோ. சூர்யா, என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன ட்ராப் பண்றியா? நீங்க டேய், நைட் அடிச்ச சரக்குல அண்ணனே மறந்துட்டியாடா? நரேன்ரா. டேய் அண்ணா. டேய் என்னடா அதெல்லாம் புதுசா? ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு, வாடா கிளம்பலாம். சரி போலாம். ஆமா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன சார் இவன் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுறான்? அதான் எனக்கும் புரியல. நரேன்மா, வெளிய எங்கேயும் போலேல? பத்திரமா இருந்தேல? சூர்யா, வாடா விளையாட போலாம். என்ன புதுசா விளையாட கூப்பிடுறான்?